எனக்கு என்னமோ குழப்பமா இருக்கு வெற்றி. அவனை இந்த அளவுக்கு மிரட்டினதுக்கு அப்புறமும் எதுவும் சொல்லலைன்னா அவன் எதுவும் பண்ணலன்னு தான் எனக்கு தோணுது. ஆனா அப்ப எதுக்கு அந்த ஆள் பணம் கொடுக்கணும்? மேடம், நாம மிரட்டினதுல அவன் பயந்துட்டான். அதனால பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம். நாம வேற ஆங்கிள் தான் யோசிக்கணும் மேம். அப்பா நமக்கு கிடைக்கணும். இப்போதைக்கு அதுதான் முக்கியம். துளசி, யாரு மேடம் இவரு? தெரியல. எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? இவரு எம்எல்ஏவோட பையன் தானே? தம்பி எப்படி இருக்கீங்க? ஆ, நல்லா இருக்கேன். ஐயா நீங்க? நான் உங்க அப்பாவோட நண்பம்மா. 2 முறை உங்க வீட்டுக்கு கூட வந்திருக்கேனே. சிவராம எப்படி இருக்கான்? அது அப்பா நான் ஒரு 2 மாசமா ஊர்லயே இல்லம்மா. ஃபாரின் போயிட்டு இப்பதான் வந்தேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவரை ஒரு இடத்துல பார்த்தேன். கூப்பிட்டு பேசலான்னு கிட்ட போனா என்ன பார்த்ததும் பதிலே சொல்லாம போயிட்டான். அவன் நல்லா இருக்கான்ல? அவனுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? சார், என்னோட அப்பாவை பாத்தீங்களா? ஆமா. அங்கிள், கண்டிப்பா அவர்தானா? கன்ஃபார்மா தெரியுமா? ஆமா. ஏன் ஒரு மாதிரி சந்தேகமா கேக்குறீங்க? எங்க எங்க பாத்தீங்க? திரும்ப அவரை எங்கேயாவது பாத்தீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. ஏமா என்னாச்சு? எங்கேயாவது சொல்லாம கொள்ளாம போயிட்டானா? ஆமாங்கய்யா, தொலைஞ்சு போயிட்டாரு. அதான் தேடிக்கிட்டு இருக்கோம். உன் ஃபோன் நம்பர் சொல்லுமா, நான் நோட் பண்ணிக்கிறேன். மேடம், 12. அங்கிள் எனக்கு ஒரு மிஸ்ட் கால் கொடுங்க, நான் உங்க நம்பரை சேவ் பண்ணிக்கிறேன். கொடுக்குறேம்மா. நான் அவரை பார்த்தா சொல்றேன். வரமா? சரிங்க. வரேன் தம்பி. வாங்க. வெற்றி, அப்பா உயிரோட தான் இருக்காரு போல இருக்கு. அவர் மட்டும் நம்ம எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடணும். அது போதும் எனக்கு. மேடம், பெரிய நம்பிக்கை கிடைச்சிருக்கு மேடம். என் உயிரை பணைய வச்சாவது